வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து மோசேயினுடைய விசுவாச வாழ்க்கை, அதாவது மோசே எவ்வாறு தேவனுடைய கரத்தில் பயன்பட்டார், அதற்கு அந்த வல்லமையாக தேவனுடைய கரத்தில் பயன்படுவதற்கு தேவன் மோசேக்கு கற்றுக் கொடுத்த வனாந்தர வாழ்வு, இந்த வனாந்தர வாழ்வை பற்றி நம்ம இன்றைக்கு தொடர்ந்து பார்க்க போகிறோம். வனாந்தர வாழ்வு என்பது ஒரு அனுபவம். நீங்கள் வனாந்தரம் என்றால் காடு, அது ஏகவெளி, அங்கே மனித சஞ்சாரம் இருக்காது, வன சஞ்சாரம். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வன விலங்குகள் அதிகமாக இருக்கும், தனிமையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற உடனே அவர் 40 நாள் வனாந்தரத்தில் அவர் 40 நாள் உபவாசம் இருந்தார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவர் நம்மை வனாந்தரத்துக்கு வழி நடத்துகிறவர். இந்த கிறிஸ்தவ விசுவாச வாழ்வினுடைய ஆதாரம் ஆவியானவரின்படி நம்மை விட்டு கொடுத்த ஆவியானவர். பொதுவாக அவர் நடத்துவார். நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அந்த 7ஆம் அந்த வசனத்தை பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் அந்த 14ஆம் வசனம். ரோமர் 8:14. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியினால நடத்தப்படணும். இயேசுநாதர், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஆவியானவராலே நடத்தப்பட்டு வனாந்தரத்துக்கு போனார். மோசே வனாந்தரத்தில் 40 வருடம் வனாந்தரத்தில் 40 வருடம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். மோசேயினுடைய முதல் 40 வருடம் ராஜபோகமான வாழ்க்கை, அரண்மனை வாழ்க்கை, செல்வ செழிப்பான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொண்டார். ஏராளமாக உலக பாரம்பரியங்களை, உலக முறைகளை, கல்வி, செல்வாக்கு, இன்னும் தன்னுடைய திறமைகளை எல்லாம் அவர் வளர்த்து கொண்டார். ஒரு தலைவனாகுவதற்கு அவருக்கு எல்லா தகுதியும் இருந்தது. தேவ தெரிந்தெடுப்பு இருந்தது. அதோடு மட்டுமல்ல, தேவன் அவரை ஒரு தலை சிறந்த ஒரு மனிதனாக வாக்கிலும் வல்லமையிலும் எழுத்திலும் அவர் சிறந்து விளங்கினார். அந்த காலங்களில் இப்படிப்பட்ட உயர் கல்வியை பெறுவது வாய்ப்பே கிடையாது, அடிமைகளுக்கு வாய்ப்பே கிடையாது. கர்த்தர் அவரை உருவாக்கி கொண்டிருக்கிறார். வெறும் திறமைகளையும் அறிவையும் அனுபவத்தையும் வச்சு தேவனோடு நம்ம சஞ்சரிக்க முடியாது. நமக்கு இருக்கிற திறமை, அறிவு, ஞானம், இன்னும் பார்த்திங்கன்னா கல்வி, இன்னும் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற செல்வாக்கு, பிறப்பு, இதை வச்செல்லாம் தேவனோடு வாழ முடியாது. 100% வாழ முடியாது. அது நமக்கு புரியணும். அவரிடத்துல ஞானிகள் தேவை கிடையாது, அவருக்கு திறமசாலிகள் தேவை கிடையாது, அவருக்கு பெரியவங்க தேவை கிடையாது, பேர் பெற்றவங்கெல்லாம் தேவை கிடையாது. அவர் தெரிந்தெடுப்பதெல்லாம் யாருன்னா தாழ்மையான மனிதர்கள். இப்போ இந்த மோசையை உடைத்து நொறுக்க, அப்படியே தூளாக்க ஆண்டவர் 40 வருடங்களை எடுத்துக்கொண்டார். 40 வருடம் அவனை கால் பிடரில் படும்படி ஓட வைத்தார். எங்கே ஓடுனா? மீதியான் தேசத்திற்கு ஓடுனா. ஏன் ஓடுனா? அவனுக்கு நிதானம் கிடையாது. கல்வி ஒரு மனிதனுக்கு நிதானத்தையோ நல்லவைகளையோ கற்றுக் கொடுக்காது. ஒரு மருத்துவர் சிகரெட்டு குடிப்பார், தண்ணி அடிப்பார், உலக மனிதர். ஒரு பெரிய வழக்கறிஞர் தான், ஆனால் அவர் சண்டை மூட்டி விடுறதான் அவங்களுக்கு வேலை, சமாதானம் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை இந்த ஸ்டேட்மெண்ட்டு உண்மையா என்பது உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு பேரே
பிராதுகளை ஏற்படுத்துகிறவர்கள். அப்போ கல்வி ஒரு மனிதனுக்கு நற்குணங்களை கொடுக்காது, அறிவை மட்டும்தான் கொடுக்கும், மமதையை கொடுக்கும். ஆனால் மோசேய கர்த்தர் நல்ல சிறந்த படிப்பாளியா திறமசாலியா அரண்மனையில் 40 வருடம் வளர்த்துட்டார். இப்போ அவரை உடைக்கணும், உடைச்சி சுக்கு நூறாக உடைச்சி செல்லா காசாக மாற்றிட்டார். 40 வருடத்தில் தனிமை, ஏழ்மை, கைவிடப்படல், இன்னும் பார்த்தீங்கன்னா புறக்கணிப்பு, ஒளிந்து வாழுதல், பாடுகள், துன்பங்கள், மாறு வேஷத்தில் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை, கொலை குற்றவாளி, தேடப்படுகிற குற்றவாளியாக மாறிட்டார். இன்னைக்கு பாருங்க, தேவனுடைய பணிக்கு ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். தேவன் தம்முடைய சித்தத்தின்படி நம்மை உடைத்து உருவாக்க விரும்புகிறார். இந்த மோசேய 40 வருஷம் உடைச்சார். மோசே ரெடி ஆகிறதுக்கு 40 வருஷம் ஆச்சு. இந்த 40 வருடமும் என்ன வாழ்க்கை? வனாந்தர வாழ்க்கை, ஆடுகளை மேய்க்கிற வாழ்க்கை, வன சஞ்சாரியாய் மாறி போனார். ஒரு நாளில் கர்த்தர் முச்செடியில தோன்றி மோசையை சந்தித்தார். ஏன் அவர் வனாந்தரத்துக்கு வரணும்? வனாந்தரத்தில் பழக்கப்பட்டு, வனாந்தரத்தில் உடைக்கப்பட்டு, வனாந்தரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மோசேயை தன்னுடைய பணிக்காக அழைக்க அவர் முச்செடியில் தோன்றினார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் அந்த முதல் 2 வசனங்களை பாருங்க. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகி ஏத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். எத்தனை வருஷம்? 40 வருஷம். 40 வருஷம். நீங்க அந்த 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவன் மன்னிக்கவும், மீதியான் 16ஆம் வசனம் பாருங்க. மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படி அங்கே வந்து தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள். அந்த நேரத்தில் மோசே அவர்களுக்கு உதவி செய்து அந்த ஆடுகளுக்கு 19ஆம் வசனத்தில் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினா. இப்போ பாருங்க, இந்த ஏத்திரோ தன்னுடைய மூத்த மகளை இந்த மோசேக்கு கொடுத்து விடுகிறார். இப்போ ஏத்திரோவினுடைய ஆடுகளை மேய்க்கிற ஒரு மனிதனா இந்த அரண்மனை வாசி மாறி போகிறான். ஆடுகளை 40 வருடமா மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் பேர் இப்போ எகிப்தில் மங்கி போச்சு. அந்த பேரை யாரும் பார்க்கறதில்ல, மண்கட்டிகளுக்குள்ள மங்கி போச்சு. அந்த அளவுக்கு ஆண்டவர் 40 வருடம் வனாந்தரத்தில் அவனை அவர் புரட்டி எடுத்தார். அவன் எகிப்துக்கு போகணுன்னு எள்ளளவு நினைக்கல. போனால் சிறைவாசம்தான், போனால் மரண தண்டனை தான், மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் இந்த மோசேயினுடைய செயலை பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் அந்த 12ஆம் வசனத்தை பாருங்க. அங்குமிங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். ஒரு செகண்ட்ல இந்த வேலையை முடிச்சிட்டான். சுற்றுமுற்றும் பார்த்தா ஒரே வெட்டி அந்த வெட்டின மம்பட்டியை வச்சு என்ன செஞ்சுட்டா? மண்ணை தோண்டி உள்ள மூடிட்டான். அவ்வளவு ஸ்விஃப்டா, ரொம்ப வேகமா வேலை செய்கிற மனிதன். இப்போ கர்த்தர் இவனை உடைக்க ஆரம்பிச்சார். இப்போ பாருங்க, 3:1 ஆரம்பித்த கர்த்தர் 15-16 வரைக்கும் இந்த யாத்திராகம புத்தகத்தில் முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் மோசேயை நோக்கி. பாருங்க, இந்த மோசேக்கு 40 வயது. யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மோசே 80 வயதுடையவனாக இருந்தான், ஆரோன் 83 வயதுடையவனாக இருந்தான். இப்போ கர்த்தர் நித்தம் அவனோட பேசுகிறார். நித்தம் வனாந்தரத்தில் நித்தம் பேசுகிறார். இவன் ஆடு மேய்க்க போகிறதில்ல. அதுக்கு பிறகு கர்த்தரோட பேசுகிறதற்காக ஆடுகளை மேய்க்க செல்லுகிறான்.
வனாந்தரத்தில் ஆடுகளை விட்டு விட்டு தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதன், தேவனோடு பேசுகிற ஒரு மனிதன், தேவனோடு நடக்கிற மனிதன், தேவனுடைய சிந்தை என்ன என்று அறிந்து கொள்ளும்படி பிரயாசப்படுகிற மனிதன். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில இருந்த வெறுமை போயிருச்சு, வறுமை போயிருச்சு, அவனுடைய வாழ்க்கையில இருந்த குழப்பம் போயிற்று, அவனுடைய வாழ்க்கையில் இருந்த பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பாடுகள் சஞ்சலங்கள் எல்லாம் மறைஞ்சிட்டு, எப்போ கர்த்தரை சந்தித்தானோ, எப்போ கர்த்தர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினாரோ அன்றே அவனுடைய வாழ்க்கையில அவன் அதுவரை அனுபவித்து வந்த எல்லா சோர்வுகளும் மாற்றப்பட்டது. இப்போ அவன் மனிதரோட போராடல, தேவனோட போராட ஆரம்பிச்சிட்டான். இந்த வனாந்தர வாழ்க்கையினுடைய ரகசியம் என்ன தெரியுமா? தேவனோடு போராடுகிற அனுபவம். எப்படி யாப்போக்கு ஆற்றங்கரையில தேவனோடு போராடினானோ அதே போல இந்த மனிதனும், இந்த மோசே என்கிற இந்த தீர்க்க தரிசியும் தேவனோடு போராட ஆரம்பித்தான். இப்ப பாருங்க, 40-80 வயதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை முழுவதும் தேவனோட தான் சிநேகம், தேவனோட நெருக்கமான ஒரு உறவு. தேவனோட அவன் எல்லா காரியத்திலும் தனிமையா போயிடுவான். சின்னதோ பெரியதோ எந்த காரியம் வந்தாலும் அவன் நேர தேவனோட பேச போயிடுவான், உறவாட போயிடுவான். மோசையை தேடுனா வனாந்தரத்தில் இருப்பார். ஜனங்கள் வனாந்தரத்தில் தான் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை அழைச்சிட்டு வந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடமும் வனாந்தரத்தில் தான் இருந்தாங்க. அந்த ஜனங்கள் மத்தியில மோசே மேலும் ஒரு வனாந்தரத்தில் வாசம் பண்ணினான். கிறிஸ்தவ விசுவாசிக்கு வனாந்தர அனுபவம் தெரியலன்னா அவங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடர முடியாது. வனாந்தர வாழ்க்கை என்றால் என்ன தெரியுமா? நாம தேவனுக்கு முன்பாக நிற்பது, தேவனுக்கு முன்பாக நிற்பது. ஆண்டவர் சொல்றாரு, யாத்திராகம் 15:26 இப்படி சொல்றாரு. என்ன அழகா சொல்றாரு! 15:26 பாருங்க. 15:26 நல்ல அந்த வசனம், ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய வாழ்வின் இகத்திற்குரிய நன்மைகளை பற்றி இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்திற்குரிய நன்மைகளை பற்றி இந்த வசனம் சொல்லுகிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். மருத்துவமனைக்கு செலவழிக்கிற பணம் எவ்வளவு தெரியுமா? லட்சமா செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது செல்வத்திலேயே பெரிய செல்வம் என்ன தெரியுமா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நம்முடைய வருமானத்துல பெரும்பகுதி இந்த மருத்துவமனைகளுக்கு தான் செலவாகுது, மருந்துகளுக்கு தான் செலவாகுது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? உனக்கு நான் ஆரோக்கியம் அருளுகிற தேவன். என்ன செய்யணும் தெரியுமா? அவருடைய சத்தத்திற்கு கவனமா செவி கொடுக்கணும். செவி கொடுப்போர் பாக்கியவான்கள். செவி கொடுக்க வனாந்தரத்துக்கு போகணும். வனாந்தரம்னா என்ன தெரியுமா? தனிமையா போகணும். நம்ம சர்ச்சில், அதாவது சபையில ஆராதனையில கலந்து கொள்ள ஆர்வமா ஓடி வருவோம். கன்வென்ஷன்கள்ல, கூட்டங்கள்ல, முகாம்கள்ல ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஏன்னா அது எலியாவும் ஆண்டவரும் அந்த பேதர் யாக்கோபு யோவான் மறுரூப மலையில் இருந்தபோது அவங்க சொன்ன வார்த்தை, இங்கே இருப்பது நல்லது, இங்கே உமக்கு ஒரு கூடாரம் எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டால் நல்லா இருக்கும். ஆனால் ஆண்டவர் மறுரூப மலையில் மறுரூப வேலையில் மட்டும்தான்பா இருக்கணும், அதுக்கப்புறம் கீழே போகணும், அந்த உண்மை உலகத்திற்கு போகணும், யதார்த்த உலகத்திற்கு போகணும் அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டார். நீங்களும் நானும் தேவனோட சஞ்சரிக்கிற அனுபவத்தை பழகணும். பழகாம அது வராது.
பழகுகிறவர்கள் தேவனிடத்துல நேரடியா அவருடைய சத்தத்தை கேட்பாங்க. அங்க வேதம் என்ன சொல்லுகிறது? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தேவ சத்தம் அங்கிருந்து வரணும், வரமாட்டேங்குது. ஏதோ கடமைக்காக வாசிக்கிறோம். என்ன காரணம்? நமக்கு வனாந்தர அனுபவம் இல்லை. வனாந்தர அனுபவம்னா என்ன? இந்த யோசேப்பு தேவனோடு மல்லு கட்டினார். இந்த யாக்கோபு தேவனோடு மல்லு கட்டினார். அதே மாதிரி மோசையும் மல்லு கட்டுறார். பாருங்க, நீங்க அந்த பகுதியை பாருங்க, அந்த உரையாடலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவர் சொல்லுவாரு, நான் உன்னோட கூட இருப்பேன். 3:12 வாங்க, 10 வாசிப்போம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா. எப்படி கூப்பிடுறாரு பாருங்க, நான் ஒன்ன அனுப்ப போறேன், வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்கு அவன் சொல்றான், அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திர எகிப்தினிடத்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நானே கொலைகாரப்பே, தேடப்படுகிற குற்றவாளி. எகிப்துக்கு போனா எனக்கு தூக்கு தண்டனை தான். ஏன்னா ஒரு குற்றமும் செய்யாத ஒரு எகிப்தியனை கொண்டு மணல்ல ஒரு செகண்ட்ல புதைச்சாச்சு. அவனுடைய மனசாட்சி சொல்லுது, நான் தகுதி கிடையாது, நான் வரமாட்டேன், நான் ஏமாத்துறேன் அப்படிங்க. அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு அவன் நான் உன்னோட இருப்பேன். எப்படி இருக்கு பாருங்க, ஆண்டவர் சொல்லுது, நான் உன்னோட இருப்பேன். கொலைகாரனோட கூட இருப்பாராம். அதாவது அவருக்கு பாவம் ஒரு பொருட்டல்ல. அறிக்கையிடுகிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் பாவத்தை மன்னித்து அந்த அறிக்கையிடுகிற மனிதனை பரிசுத்தமாக்கி விடுகிறார். குற்றவாளி தண்டிக்கப்படணும், பாவம் செய்தவன் பாவத்தினுடைய தண்டனை அனுபவிக்கணும். ஆனா தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதன் மாறிட்டான்னா தேவனுடைய தண்டனையிலிருந்து அவனுக்கு விடுதலை, மன்னிப்பு கிடைக்குது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட கூட இருப்பேன். நீ எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். உடனே ஆண்டவர் சொல்லிட்டார், பேரும் சொல்லிட்டார். பாருங்க, அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடன் சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக. பாருங்க, அப்படியே டயலாக் போயிட்டே இருக்குது. ஒரு மனிதனோட பேசுறது போல கர்த்தர் பேசுறார். எங்க பேசுறாரு? வனாந்தரத்துல. எங்கிருந்து பேசுறாரு? முச்செடியிலிருந்து பேசுறாரு. இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன்? இவர் பட்சிக்கிற அக்கினி. இவர் முச்செடியிலிருந்து பேசுகிறார். அங்கே ஒரு உருவம் இல்லை, ஒரு ரூபம் கிடையாது, ஜுவாலி தெரிகிற அக்கினி. முச்செடி போன்ற மனிதரிலே பற்றி எறிகிற தேவன் தான் நம்முடைய தேவன். மோசே ஒரு நல்ல அடையாளம். குற்றவாளி, தேடப்படுகிற குற்றவாளி, கொலைகாரன், தன்னுடைய தாய், 2 தாயையும் ஏமாத்தினவன். பார்வோனுடைய குமாரத்தையும் ஏமாத்திட்டான், பெத்த தாயையும் ஏமாத்திட்டான். இப்ப எங்க இருக்கான்னு அவங்க தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மறைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. அவனுக்கு கிடைச்ச தகுதி என்ன? அந்த கல்வி, அந்த அந்தஸ்து, அந்த பயிற்சி அவனுடைய முற்கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. பாருங்க, அவன் பெற்ற அந்த பயிற்சி, அந்த உலக அந்த அறிவெல்லாம் அவனுடைய ஜென்ம சுபாவத்தை மாற்ற முடியல. அதான் சொல்றேன், கல்வி ஒரு மனிதனை மாற்றாது. கல்வி வெறுமன ஒரு மனிதனை அவனுக்கு தகவல்களை கொடுக்கும், அவ்வளவுதான். ஆனா ரட்சிக்கிறவர் மட்டும்தான் மாற்றுவார். நற்செய்தி மட்டும்தான் ஒரு மனிதனை மாற்றும். நான் உங்களுக்கு திட்டம் தெளிவா சொல்றேன், நற்செய்தி எந்த மனுஷனையும், எந்த மோசமான கொலைகாரனையும், எந்த மோசமான பாவியையும் நற்செய்தி பரிசுத்தவானா மாத்திரும். அதோட மாத்திரமல்ல, அவனை குணசாலியா மாத்திரும்.
கோபக்காரனை கொலசாலியா மாத்திரும், பொய் சொல்றவனை உண்மை பேசுறவனா மாத்திரும், கலப்படம் பண்றவனை மனச்சாட்சியோட செயல்பட வச்சிரும், ஊர் பணத்தை கொள்ளையடிச்சவனை பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்து ஆஸ்தியை கொடுத்து அவனை மனம் திரும்ப வச்சிரும். எது மனம் திரும்ப வைக்கும்? அறிவு கிடையாது, கல்வி கிடையாது, சுவிசேஷ மாற்றம். நம்மகிட்ட இருக்கிற சரக்கு இந்த உலக பொருள் இல்லை, அது பரலோக பொருள். சுவிசேஷம் என்பது பரலோக செய்தி, அது மன்னிப்பின் செய்தி, அது மண்ணில் விளையாது, அது விண்ணிலிருந்து வருகிற ஒன்று. ஒரு மனிதனுக்குள்ளே நற்செய்தி போயிட்டுன்னா மன்னிக்கிற சுபாவத்தை ஆண்டவர் கொடுத்துருவார், பாவத்தை அறிக்கையிட பண்ணிடுவார். இந்த மோசே வனாந்தரத்துல தேவனோடு சஞ்சரித்தான். வனாந்தரத்துல தேவனோடு எத்தனை வருஷம் தெரியுமா? 40 வருடம். பூரணமா 40 வருடம் தேவனோட மட்டும்தான் வாழ்ந்தான். அவன் பஞ்சாதி பிள்ளைகளெல்லாம் இருந்தாங்க, அவனுக்கு குடும்பம் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை 6 லட்சம் குடும்பங்களை வழிநடத்தின ஒரு மனிதன். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கும், எவ்வளவு பிராதுகள் இருந்திருக்கும், எவ்வளவு வேலைகள் இருந்திருக்கும் உங்களுக்கு தெரியும். ஒரு குடும்பத்தையே நம்மளால நடத்த முடியல, அவன் 6 லட்சம் குடும்பத்தை நடத்தினான். அதற்கு அவன் அறிந்து கொண்ட ஒரு முக்கியமான சத்தியம் என்ன தெரியுமா? தேவனோடு வனாந்தரத்தில் வாழ்தல். தேவனோட வனாந்தரத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதருக்கும் தேவன் நற்குணசாலிகளாக மாற்றி எல்லா வகையிலும் அவர்களோட கூட இருந்து. ஏன்னா உலகத்தை படைத்தவர், இந்த அண்ட சராசரத்தை படைத்தவர், ஞானத்தின் ஊற்றுக்கண் உங்ககிட்ட வந்துடுறாரு, மோசைகிட்ட வந்துடுறாரு. இப்போ மோசையனுடைய கரங்கள் தேவனுடைய செயலை செய்து, அவனுடைய கரத்துக்கு பின்னால தேவனுடைய கரம் இருக்குது. அவர் சொல்றார், நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். இந்த மோசே எப்படி இதை பெற்றுக்கொண்டான்? தேவனோடு சஞ்சரிக்கிற மனவாஞ்சை உடைய மனிதன், தேவனோடு நடக்கிற ஆசை உடைய மனிதன். மோசையினுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, மோசை தேவனோட நடப்பதை சின்ன காரியத்துக்கும் ஓடி போயிடுவான். ஒவ்வொரு 10 வாதையில பாருங்க, இவனை ஓட ஓட பார்வன் விரட்டுவான். மறுநாள் உடனே போய் ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்பான். ஆண்டவரே, இந்த ஜனங்களை அவன் ரொம்பலாம் துன்பப்படுத்துறான். நான் போய் பேசின பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை கடுமையாக டைட் பண்ணிட்டான். அவர்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், தவித்தார்கள். நீ போய் அந்த பார்வன்ட்ட பேசின பிறகுதான் எங்களுக்கு இவ்வளவு செஞ்சலாம், அது வரைக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னான். அப்போ உடனே ஆண்டவர் சமூகத்தில் போய் அழுகிறான். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரை எப்படி செய்றீங்க? ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டேன் ஆண்டவரே? ஜனங்களை அவன் ரொம்ப ஒடுக்குறானே ஆண்டவரே அப்பா என்று சொல்லி அழுகிறான். பாருங்க, யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினதென்ன? என்னை ஏன் அனுப்பினீர்? நான் உம்முடைய நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பேசினது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான், நீர் உம்முடைய ஜனங்களை விடுவிக்கவில்லையே என்று மன்றாடுகிறான். வனாந்தர வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? மன்றாட்டு வாழ்க்கை, ஜனத்திற்காக கண்ணீர் சிந்துகிற ஒரு வாழ்க்கை, திறப்பிலே நிற்கிற ஒரு வாழ்க்கை. தேவ ஜனங்களுக்காக, தனக்காக அல்ல, தேவனுடைய ஜனங்களுடைய பாடுகளுக்காக, நிந்தைகளுக்காக, அடிமைத்தனத்திற்காக கதறி கதறி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் தான் வனாந்தர ஜெபம், வனாந்தர வாழ்க்கை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே இந்த வனாந்தர அனுபவத்தை நிறைவா பெற்றிருந்தார். மோசையால எப்படி இவ்வளவு அற்புத அடையாளங்களை செய்ய முடிஞ்சது? அந்த கடினமான காலங்களில் ஒரு கொலைகாரன், தேடப்படுகிற குற்றவாளி, அந்த தேடப்படுகிற குற்றவாளி ராஜாவுக்கு முன்னாலே, அவருடைய நீதிமன்றத்துக்கு முன்னாலே இவ்வளவு தைரியமா பேசுறதுக்கு எங்கிருந்து தைரியம் வந்தது? அவன் வனாந்தரங்களிலே தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதன், வனாந்தரங்களிலே தேவனை வாஞ்சித்து கதறுகிற ஒரு மனிதன். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனே ஆத்துமா உம்முடைய சமூகத்தில் வாஞ்சித்து கதறுகிறது. சங்கீதம் 42:1. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த வனாந்தர அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த அனுபவம், இந்த மனித சஞ்சாரத்தை விட்டு விலகி
மனிதனுடைய சாவகாசத்தை விட்டு விலகி நாம தேவனோடு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது தேவனோடு சஞ்சரிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க வேண்டாமா? நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணலைன்னா சோதனைக்காரன் உங்களை வாரிட்டு போயிடுவான் என்று சொல்லுகிறார். மோசே தேவனோடு சஞ்சரித்தான். பாருங்க, மத்தேயு 4:1 யாத்திராகமம் 4:1 என்ன சொல்லுதுன்னா, மோசையோடு கர்த்தர் பேசினார். இப்படி 11 அதிகாரங்களையும் நீங்க இன்னைக்கு காலையில உட்கார்ந்து பாருங்க. 4:3:1 நீங்க 15:1 வரைக்கும் பாருங்க. கர்த்தர் மோசையோட பேசினார், கர்த்தர் மோசையோட பேசினார், கர்த்தர் மோசையோட பேசினார், கர்த்தர் மோசையோட பேசினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மோசைக்கு மட்டும் அந்த அனுபவத்தை கொடுக்கல, நமக்கும் கொடுக்கிறார். நீங்க விரும்புனா ஆண்டவர் கொடுப்பார். மோசைக்கு தேவனுடைய சமூகத்தை சார்ந்து கொள்வதை தவிர வேற வழி கிடையாது. ஏன்னா மோசைக்கு இராணுவம் கிடையாது, ராஜ்யம் கிடையாது, பணம் கிடையாது, செல்வாக்கு கிடையாது, ஆள்பலம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா கர்த்தர் மட்டும்தான் இருந்தார். கர்த்தர் எல்லாத்துக்கும் எல்லாமானவர். ஒரு ராஜாவுக்கு ராஜாங்க இருக்கலாம், போர் வீரர்கள் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், களஞ்சியம் இருக்கலாம், துறைகள் இருக்கலாம், அதிகாரிகள் இருக்கலாம். இவற்றுக்கெல்லாம் மேற்பட்டதுதான் தேவனுடைய ராஜ்யம். இந்த உலகத்துல நமக்கு ராஜ்யம் கிடையாது, இந்த உலகத்துல நமக்கு செல்வாக்கு கிடையாது, இந்த உலகத்துல நமக்கு ஆள்பலம் கிடையாது, இந்த உலகத்துல நமக்கு எதுவுமே கிடையாது. உலகம் எதிர்பார்க்கிற எந்த ஒரு மேன்மையும் நமக்கு கிடையாது. ஆனா நமக்கு ஒரே ஒரு மேன்மை உண்டு. அது என்னன்னா பரலோக தேவனுடைய மகிமை. மோசே தேவனுடைய மகிமையை நித்தமும் அனுபவிக்கிற ஒரு மனிதன். நீங்க பாத்தீங்கன்னா 40 நாள் தேவ சமூகத்தில் இருந்திருக்காரு. ஒரு முறை 2 முறை அல்ல, 3 முறை தேவனுடைய சமூகத்தில் 40 நாட்கள் சஞ்சரித்த ஒரு மனிதன். 40 வருடத்துல 40 நாள் அவர் தேவனுடைய சமூகத்திலேயே இருந்தார். ஜனங்கள் அவரை தேடும் அளவுக்கு தேடி அவரை வரமாட்டாருன்னு நிச்சயம் பண்ணி கன்றுக்குட்டிகளை செய்யும் அளவுக்கு அவர் தேவ பிரசன்னத்தில் கிடந்தார். வனாந்தர அனுபவம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் வேணும். இதுல ஒரு ஆச்சரியமான உண்மை இருக்கு. என்ன தெரியுமா? தேவன் நம்மோடு பேச ஆயத்தமா இருக்காரு. ஆனா நமக்கு தான் நேரம் கிடையாது. நீங்க அவரை ஒரு சாதாரண மனுஷனா பார்க்காதங்க. அவர் அண்ட சராசரத்தை படைத்தவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அவரை ஒரு எல்லைக்குள்ள அடக்க முடியாது. அவ்வளவு பெரிய தேவன் நம்மோட வாசம் பண்ண அல்லது நம்மோடு நடக்க, நம்மோடு உறவாட அவர் ஆசையா இருக்கிறார். என்ன பிரச்சனை? நம்ம மனிதர்களோட பேசி பழகி நம்ம மனித வாழ்க்கையோட மனிதர்களை நடத்துறது மாதிரியே ஆண்டவர் நம்மகிட்ட நடப்பாருன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, அவர் அப்படி இல்லை. அவர் எல்லை இல்லாத தேவன். அவரை நீங்க வனாந்தரத்துல தேடினாலும் அவர் கிடைப்பார், மலைகள்ல தேடினாலும் கிடைப்பார், நீங்க தனிமையில தேடினாலும் அவர் இருப்பார், எல்லா இடத்துலையும் அவர் இருப்பார். நம்ம போய் தேடணும், அவருக்கு முன்பாக போய் நிற்கணும். அப்படி நின்னாதான், அந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொண்டாதான் இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வர முடியும். பார்வோனை உருட்ட முடியும், இந்த உலகத்தின் அதிபதியை சுருட்ட முடியும். இந்த உலகத்தின் அதிபதியை ஓட ஓட விரட்டணும்னா வனாந்தரத்துல நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரோட சஞ்சரிக்கணும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற ஒரு செய்தி என்ன தெரியுமா? நான் உன்னோட கூட இருப்பேன். அவர் கூட இருக்கிறத உணராம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமே, அதை உணர்றதுக்கு நமக்கு முடியலையே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க வேதத்தை வாசிக்கும் போது தேவன் அதிலிருந்து பேசுவார். தேவ வார்த்தையை கேட்க முடியும், அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். இந்த காலை வேளையில இந்த வனாந்தர அனுபவத்தை எனக்கும் தார ஆண்டவரே, இந்த வாழ்வு எனக்கு வேண்டும்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் கொடுப்பார். ஆயத்தமா போனீங்கன்னா ஆண்டவர் உங்களோட இடைப்படுவார்.
கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரை இந்த காலை வேளைக்காமை துதிக்கிறோம். மோசேயை வனாந்தரத்தில் சந்தித்து 40 வருடமாக ஆண்டவரை அவனை உடைத்து நொறுக்கி வெறுமையாக்கி ஒரு நாளிலே நீர் அவருக்கு தரிசனமாகி மீண்டும் 40 வருடங்கள் ஆண்டவரே உலகத்தை விட்டு உம்மோடு வாழுகிற அந்த உன்னத அனுபவத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. பூமியில வேலைகள் நடந்தது, ஆனால் அவர் உம்மோடே தங்கி இருந்தார். நீர் ஆண்டவரே மோசேக்கு கற்பித்ததை இந்த உலகத்திலே அவன் செய்தான் ஆண்டவரே. அன்பானவரே, அன்பான அப்பா பிதாவே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கும் இப்படிப்பட்ட கிருபை தாரும், எனக்கும் இப்படிப்பட்ட கிருபை தாரும். உமோடு சஞ்சரித்து வாழ்ந்து வெற்றி பெற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.